மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் ஆட்சியின் ஆணையர் மதிப்புக்குரிய நில அளவை மற்றும் நில மதிப்பீட்டு இயக்குநர் துணை முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். திருவொற்றியூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு சிறப்பிக்கிறார். மாவட்ட ஆட்சியர் அவர்களை வரவேற்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். அமைச்சர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். திட்டங்களை செயல்படுத்தும் திராவிட மாடல் அரசு சென்னை புறநகர் பகுதிகளில் வீட்டுமனை பட்டா வழங்குவதில் உள்ள சிக்கல்களுக்கு தீர்வு காண முதல் கொடையாக மாநில அளவிலான உயர்நிலை முதலமைச்சர் அவர்கள் இந்நிகழ்வு திட்ட விளக்க உரையாற்ற வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அரசு கூடுதல் தலைமை செயலாளர் அவர்களை அன்புடன் வருகிறார்கள். வடசென்னைக்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறது திராவிட மாடல் அரசு. சதீஷ் அவர்களுக்கு மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் பட்டா வழங்கி சிறப்பு. காந்தா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ராம் அவர்களை பட்டாவினை, முஸ்தபா அவர்களை அன்புடன் செல்வி அவர்கள், திரு அருள் அவர்கள், திரு கோவிந்தராஜ் அவர்கள், விஷாலி அவர்கள், ராஜவள்ளி அவர்கள், கவிதா அவர்கள், சங்கர் அவர்கள், திரு பிரவீன், திரு ரகுமான், பூபாலன், சுஜாதா, ஆனந்தன், குமுதா அவர்களுக்கான பட்டா வழங்கப்பட இருக்கிறது. தமிழ்மதி, ரவி, பாரதி அவர்கள், திரு உதயகுமார், செல்வகுமாரி அவர்கள், திரு அசோக், தமிழ்ச்செல்வி அவர்கள், குணசேகரன் அவர்களுக்கான பட்டா வழங்கப்படுகிறது. தயாநிதி, செல்வராஜ், சின்னராஜி வழங்குகின்ற நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த கத்திவாக்கம் பகுதிக்கு நான் ஏற்கனவே பல முறை வருகை தந்திருக்கின்றேன். போன வருஷம் கூட செங்கல் புயல் வந்தப்போ இந்த கத்திவாக்கத்திற்கு வந்து உங்களோடு சேர்ந்து, கழகத்தோடு சேர்ந்து, கழகத்தினரோடு சேர்ந்து நிவாரண பணிகளை மேற்கொண்டோம். நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் அரசை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே சொன்னதை செய்கிற அரசு நம்முடைய அரசு. முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் எப்பொழுதும் சொல்வார், சொல்வதை செய்வேன், செய்வதை தான் சொல்வோம் அப்படின்னு சொன்னார். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்று சொன்னதை மட்டுமல்ல, சொல்லாததையும் செய்து சாதனை படைத்து வருகின்றார். அந்த வகையில் தான் போன மக்களவை தேர்தல் அப்போ சென்னையில பல ஆண்டுகளாக பட்டா இல்லாமல் இருக்கின்ற மக்களுக்கு பட்டா கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தாங்க. அதற்காக நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் தலைமையில் ஒரு குழுவையும் நியமிச்சாங்க. அந்த குழு இரவு பகல் பார்க்காமல் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு செஞ்சு அலசி ஆராய்ந்து இன்றைக்கு ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுத்தி பட்டா கொடுக்க ஏற்பாடு செஞ்சிருக்கு. அதன் அடிப்படையில் தான் சென்ற ஜூலை மாதம் மாதவரத்தில் கிட்டத்தட்ட 2200 பேருக்கு நானே நேரில் போய் அந்த பட்டாக்களை வழங்கினேன்.
அடுத்து சோழிங்கநல்லூர் தொகுதியில சுமார் 2000 பேருக்கு பட்டா கொடுத்தோம். இந்த திருவொற்றியூர் தொகுதிக்கு வந்து போன செப்டம்பர் மாதத்துல 2120 பேருக்கு வீட்டுமனை பட்டாக்களை கொடுத்திருக்கிறோம். அதை தொடர்ந்து சென்னையில பல்வேறு பகுதிகளுக்கு சென்று பட்டாக்களை வழங்கி இருக்கின்றோம். இன்னும் பெருமையா சொல்லணும்னா சென்னை மற்றும் புறநகர் பகுதியில நான் மற்றும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இதுவரை 1,38,000 பட்டாக்களை கொடுத்திருக்கின்றோம். அதனுடைய தொடர்ச்சியா இன்றைக்கு 1500 பேருக்கு வீட்டுமனை பட்டாக்களை வழங்க இருக்கின்றோம். அதுலயும் குறிப்பா நம்முடைய வடசென்னை அனல் மின் நிலையத்திற்கு இடம் கொடுத்தவங்க 400 பேருக்கு மாற்றிடம் வழங்கப்படுவதற்கான பட்டா பல ஆண்டுகளாக வழங்கப்படாம இருந்தது. அதை கேள்விப்பட்ட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உடனே அவங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டாங்க. அதன் அடிப்படையில் இன்றைக்கு 35 வருஷத்துக்கு பிறகு அந்த 400 பேருக்கு இன்றைக்கு இந்த மேடையில பட்டா வழங்கப்பட இருக்கின்றது. பொதுவாக இருக்க இடம், உண்ண உணவு, உடுத்த உடை, ஒவ்வொரு மனிதனுக்கும் இதுதான் அடிப்படையான தேவை. நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சியை கம்மிகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த தேவைகளை நம்முடைய தலைவர்கள் பார்த்து பார்த்து நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க. ஒரு படி அரிசி 1 ரூபாய்க்கு கொடுத்தார். அண்ணா நூற்றாண்டுல முத்தமிழ் கலைஞர் அவர்கள் 1 கிலோ அரிசியை 1 ரூபாய்க்கு கொடுத்தார். அது மட்டுமல்ல, வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்களுக்கு மாதம் 5 கிலோ வரை விலையில்லா அரிசியை கொடுத்தவர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் உணவு பஞ்சம் இல்லை அப்படின்னா அதுக்கு காரணம் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் உருவாக்கின அந்த நுகர்பொருள் வாணிப கழகம் தான். உடுத்த உடை அப்படின்னு வரும்போது திராவிட இயக்கத்திற்கும் நெசவாளர்களுக்கும் மிக மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. இன்றைக்கு நெசவு தொழில் உயிர் போட்டிருக்க காரணமே திராவிட முன்னேற்ற கழக அரசு எடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் தான். இதில் 3வது முக்கியமான விஷயம் தான் இருக்க இடம் என்பது. ஏழை எளிய மக்களுக்கு வீடு கிடைக்கணும்னு குடிசை மாற்று வாரியத்தை இந்தியாவிலே முதன்முறை ஆரம்பிச்சவர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம்னு மேம்படுத்தி இருக்கிறாங்க. சென்னையில் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்கவும் யாரும் வீடு இல்லாம கஷ்டப்படக்கூடாதுன்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தை நிறைவேற்றி வச்சார். அதன் மூலமா வீடு இல்லாத தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்றைக்கு லட்சக்கணக்கில் வீடுகள் கொடுத்துட்டு இருக்கிறோம். வீடு ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு வீட்டுக்கான அந்த பட்டாவும் முக்கியம். பட்டாதான் உங்க வீட்டுக்கான சட்டப்பூர்வ. வடசென்னை வளர்ச்சி திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாரம் ஒரு முறையாவது இதே வடசென்னைக்கு வந்து பல்வேறு திட்டங்களை துவங்கி வச்சிருக்கிறார். முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி இருக்கக்கூடிய இந்த பல்வேறு திட்டங்கள் காரணத்தால இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே வளர்ச்சியில நம்பர் 1 மாநிலமா உருவெடுத்து இருக்கு. நான் உங்ககிட்ட கேட்கலாம், நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய திட்டங்களை, சாதனைகளை நீங்க 4 பேருக்கு எடுத்து செல்ல வேண்டும். இந்த அரசுடைய முதலமைச்சருடைய திராவிட மாடல் அரசுடைய பிராண்ட் அம்பாசிடர்ஸ் ஆக மக்களாகி நீங்கள் செயல்பட வேண்டும். இன்னைக்கு 1500 பட்டாவை கொடுத்திருக்கோம். இதோட இது முடிய போறதில்லை. இந்த பகுதி மக்களுக்காக இன்னும் 18,000 பட்டாக்களை தயார் செய்யப்பட்டு வருது. விரைவில் அதையும் உங்கள்கிட்ட நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலமா கொடுக்க இருக்கோங்கிற அந்த மகிழ்ச்சியான செய்தியை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த பட்டாக்களை தயார் செய்ய இரவு பகல் பார்க்காம உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய துறையினுடைய அமைச்சர் அண்ணன் திரு KKSR ராமச்சந்திரன் அவர்களுக்கும், வந்திருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு துறை செயலாளர்கள், பட்டா வழங்குவதில் உள்ள சிக்கல்களை தீர்ப்பதற்காக அமைக்கப்பட்ட குழு மற்றும் அந்த குழுவினுடைய சிறப்பு அதிகாரி திரு மதுசூதன் ரெட்டி IAS அவர்களுக்கும், அவருக்கு உறுதுணையாக இருந்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகள், பணியாளர்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தினுடைய நன்றியும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் வீட்டுமனை பட்டா பெற்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்தையும் மீண்டும் ஒருமுறை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.